ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடுறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஞாபகமாக. மசாலா வேர்க்கடலை மைக்ரோவேவ் அவனை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு ஒரு கப் பச்சை வேர்க்கடலை எடுத்துக்க போகிறேன். ஸோ ஒரு கப் எடுத்தாச்சு. நல்லா இப்படி ஸ்க்யூஸ் பண்ணி பாருங்கள். தோல் வந்துச்சுன்னா காஞ்சிருக்கு நல்லா நடத்தும். பாருங்கள், ஒன்று மட்டும் இந்த மாதிரி நல்லா தோல் வருது. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தா வரமாட்டேன்து. ஸோ இதை நம்ம மைக்ரோவேவ் அவனில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம இதை ஹீட் பண்ணிடலாம். முதல்ல பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீட் பண்ணிடலாம். நார்மல் மைக்ரோவேவ் மோடில் ஹை பவரில் ஒரு 2 நிமிஷத்துக்கு செட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா சுடுது. பாருங்கள், நல்லா தோல் பிரிஞ்சு வருது. இது ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு ஃப்ளாராக நம்ம இதில் கலக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1.25 டீஸ்பூன் பட்டர் போட்டுறேன். பட்டர் சேர்த்துக்கிறேன். ஸோ சேர்த்தாச்சு. அடுத்தது 1 டீஸ்பூன் ஆயில் இப்போதைக்கு கலந்துக்கலாம். கலந்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். ரொம்ப ஈஸியானதுங்க, டைம் சேவிங்க. அப்புறம் உங்களுக்கு ஹெல்த் வைஸும் இது ரொம்ப நல்ல பெனிஃபிட்டான ரெசிபி இது. ஸோ இப்போ நான் 1/2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதையும் இப்போ நான் சேர்த்துடுறேன். அடுத்தது அரிசி மாவு, அதுவும் ஒரு 1/2 கப் நம்ம இதில் சேர்த்துடலாம். எண்ணெயே ரொம்ப தேவைப்படாது. ஸோ அவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம் இந்த ரெசிப்பியை. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ரெட் சில்லி தேவையான அளவு, ரெட் சில்லி சேர்த்துட்டு இந்தமாரி கலந்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பார்க்கலாம். இதுக்கும் செக் பண்ணிடலாம் காரமாக இருக்கா எல்லாம்னு. காரம் பத்தலை. ஸோ இன்னும் கொஞ்சம் நான் ரெட் சில்லி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா கெட்டியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் நம்ம இப்போ மறுபடியும் சேர்த்துக்கலாம். அதாவது சோக் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் கலந்துக்கோங்க. கலந்துட்டு நல்லா மறுபடியும் பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேட்டு, மைக்ரோவேவ் அவன் பிளேட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பிளேட் ஃபுல்லாக எவ்வளோ இடம் இருக்கோ அவ்வளோ நம்ம போட்டுடலாம். கிரில் அப்புறம் மைக்ரோவேவ் ரெண்டும் சேர்ந்த ஒரு காம்பி மோடில் நம்ம வைக்க போகிறோம். உங்கள் மைக்ரோவேவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம இதை உள்ளே வச்சிடலாம் பிளேட்டை. கிரில் அப்புறம் பாருங்கள், மைக்ரோவேவ் மோடும் வருது. காம்பி மோடில் செட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ செட் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் வச்சுருக்கேன். நான் வச்சுட்டு இது ஒரு 6 மினிட்ஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணிடலாம். ஸோ காம்பி மோடில் செட் பண்ணியாச்சு. ஸோ அது நல்லா ஃப்ரை ஆகும். இது 6 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை வெளில எடுத்துகிட்டு ஓரளவு ஃப்ரை ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும்.
ஸோ இப்போ நம்ம அதை திருப்பி விட்டுடணும். அதுக்கப்புறம் அப்படி உதிர்த்துடலாம் லைட்டாக. ஃபஸ்ட்டு திருப்பிடலாம். லைட்டாக உதிர்த்தியும் வச்சிடலாம். இந்த மாதிரி உதிர்த்துருங்க. உதிர்த்துட்டு ஸோ இது எல்லா சைடும் ஃப்ரை ஆகணும். ஸோ இப்போ வந்து மறுபடியும் நம்ம மைக்ரோவேவ் அவனில், அதாவது காம்பி மோட்லேயே மறுபடியும் வைக்க போகிறோம் நம்ம. ஸோ கிரில்லு ப்ளஸ் மைக்ரோவேவ் காம்பி மோடில் வைக்கிறேன் நான். வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நான் செட் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க. கம்மி ஆயிலில் நல்ல கிறிஸ்பியான மசாலா வேர்க்கலை ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா கரகரன்னு சத்தம் வேறு கேட்குது. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக் இது. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய இந்த மாதிரி மைக்ரோவேவ் அவனை யூஸ் பண்ணி நிறையா நான் போட்டிருக்கேன் ரெசிபி. போய் பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். எல்லாம் ஹெல்த்தியானது, ஈஸியாகவும் பண்ணிடலாம், டைம் சேவிங் கூட. தேங்க்யூ.